பிரதமர் நரேந்திர மோடி அரசின் நவீன நுண்ணீர் பாசன திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் குறுகிய காலத்தில் 50% பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. நடப்பு நிதியாண்டில் மட்டும் இதுவரை 750 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக தகவல். விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான மத்திய அரசு பல திட்டங்களை நிறைவேற்றி வருகிறது. அனைத்து பணம் மற்றும் மானிய பலன்களும் நேரடியாக விவசாயிகளை சென்று சேரும் வண்ணம் தீவிரமாக செயல்படுத்தி வருகிறது. இந்நிலையில் நீர் பற்றாக்குறை உள்ள மாநிலங்களில் விவசாயத்திற்கான நீர் தேவையை பூர்த்தி செய்ய அமல்படுத்தப்படும் நுண்ணீர் பாசன திட்டமும் ஒன்று. இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை தமிழகத்தில் நடப்பு நிதியாண்டில் மட்டும் இதுவரை 750 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பருவமழையையும் பிற மாநிலங்களில் இருந்து திறந்துவிடப்படும் நதிநீரையும் நம்பியுள்ள தமிழகம் போன்ற நீர் பற்றாக்குறை உள்ள மாநிலங்களில் விவசாயம் பாதிக்காத வகையில் நீர் தேவையை பூர்த்தி செய்ய பிரதமரின் நுண்ணீர் பாசன திட்டம் சிறப்பாக கடந்த 4 ஆண்டுகளாக செயல்படுத்தப்படுகிறது. மாநில அரசுகளின் பங்களிப்புடன் மத்திய அரசால் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. நுண்ணீர் பாசன கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தரும் இந்த திட்டத்தின் கீழ் சிறு குறு விவசாயிகளுக்கு இலவசமாகவும் பிற விவசாயிகளுக்கு 75% மானியத்திலும் கட்டமைப்பு வசதிகள் மத்திய அரசின் கொள்கையின் கீழ் ஏற்படுத்தி தரப்படுகின்றன. நுண்ணீர் பாசன முறையில் நீர் தேவை மட்டுமல்லாது உரத்தேவையும் 30% வரை குறைவதாக கூறப்படுகிறது. எனவே தமிழகத்தில் பெரிய அளவில் செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தில் இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு நுண்ணீர் பாசன கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தர திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக 1500 கோடி ரூபாய் நிதியை அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. தமிழகத்தில் சென்னையை தவிர்த்து அனைத்து மாவட்டங்களிலும் செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 750 கோடி ரூபாய் நிதி செலவிடப்பட்டுள்ளது. திட்டமிடப்பட்ட பணிகளில் இதுவரை கிட்டத்தட்ட 50% பணிகள் முடிவடைந்துள்ளன. குறிப்பாக கோவை, ஈரோடு, திருப்பூர், கரூர், திண்டுக்கல் மற்றும் திருச்செங்கோடு வட்டார விவசாயிகள் இந்த திட்டத்தை அதிக அளவில் பயன்படுத்தி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்குள் எஞ்சியுள்ள 50% விவசாய நிலங்களுக்கும் பாசன வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து இலக்கை எட்ட தேவையான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விவசாயத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.